ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா. ஒரு நல்ல விஷயம். அந்த காலத்தில் ஆண் குழந்தை தான் பிறக்க வேண்டும். பெண் குழந்தை ஆசைக்கு ஒன்று இருந்தால் மட்டும் போதும். தாய் தந்தையை கடைசி காலத்திலே நன்றாக பார்த்து கொள்வது ஆண்மகன் தான் என்று நினைப்பார்கள். காலம் மாறிவிட்டது. கல்யாணம் ஆனதும் பெண் குழந்தை மாமியார் வீட்டுக்கு போகிற மாதிரி பொண்டாட்டியை விட்டுக்கிட்டு தனி கொடுத்தனம் போகின்ற காலமாக மாறிவிட்டது. இவங்களும் அதுதான் நல்லதென்று நினைக்கும் காலத்திலே நாம் இருக்கிறோம். ஒரு கிராமத்திலே ராமநாதன் என்ற ஒரு விவசாயி. அவருக்கு 3 சந்ததியினர். 3 பேருமே பெண் குழந்தைகள் தான். எல்லோரும், என்ன ராமநாதன், ஒரு பையன் கூட இல்லையே ஐயா, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி என்று 3 தேவதைகளும் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி போயிட்டா நீ என்ன பண்ணுவே? உன் கதி என்ன? உன்னை யாரு பார்த்து கொள்வார் என்று அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் ஒரு மாதிரியாக பேசுகின்றனர். ஆனால் அவரை மட்டும் எப்பவும் அந்த 3 பெண் குழந்தைகளை ரொம்ப அன்பாக தாயில்லா குறையில்லாமல் வளர்த்து கல்யாணமும் பண்ணிவிட்டார். சில வருடங்கள் சென்று விட்டன. இவருக்கும் வயதாகிவிட்டு உடம்பு முடியாமல் மருத்துவரிடம் போவார். அந்த மருத்துவர் இவரை யாராவது கிட்ட இருந்து சமயத்துக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து ஜாகிரதையாக பார்த்து கொள்ளாவிட்டால் ரொம்ப நாள் பிழைப்பது கஷ்டம் என்று சொல்லிவிட்டார். இந்த விஷயம் அறிந்த அந்த 3 மகள்கள் உடனடியாக அப்பாவிடம் வந்து அவரை கண்ணுக்கு இமை போல ஒரு குழந்தையை தாய் பார்ப்பது போல பாதுகாத்து அவரை நன்றாக பார்த்து கொண்டனர். 3 மாதங்கள் அவருடனே இருந்து அவரை மீண்டும் பழைய நிலைக்கு ஆரோக்கியமாக கொண்டு வந்து விட்டனர். அப்போ அந்த ஊரிலே இருக்கும் அனைவரும் அந்த பெண்களை பாராட்டினார்கள். மருத்துவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். ராமநாதனை அந்த ஊர் மக்கள் பார்த்து, ஐயா, உனக்கு பையன் இல்லை என்ற குறை உங்கள் மகள்கள் தீர்த்து விட்டனர். உங்கள் பெண் குழந்தைகள் உன்னை நன்றாக பார்த்து கொண்டனர். அதிருஷ்டம் என்றால் உனது தான் என்று புகழ்ந்து பேசினார்கள். அந்த 3 மாதம் அவங்களுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளும் விட்டுவிட்டு அப்பாவை நன்றாக பார்த்து கொண்டு, இனிமேலே நாங்கள் ஒவ்வொரு மாதம் 10 நாட்கள் உங்களிடம் இருந்து உனக்கு எந்த குறையில்லாமல் பார்த்து கொள்வோம் என்று சொல்லி அவங்க வீடு திரும்பினார். அதுதான் மகள் என்றால் தாய்க்கு பிறகு தாய் என்று சொல்லுவார்களே, ஒன்று நாம் அவங்களுக்கு பிறக்க வேண்டும், இல்லை அவங்க நமக்கு பிறந்திருக்க வேண்டும். அதுதான் இரத்த சம்பந்தம். ஆகவே ஒரு பெண் குழந்தையாவது நமக்கு பிறக்க வேண்டும் என்பது நாம் செய்த புண்ணியம் நண்பா. கேட்டீங்கள் அல்லவா? இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் செய்து ஹைப் செய்யுங்கள். நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.